ஹாய் காய்ஸ், நான் உங்களாவது வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஒரு வழியாக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்கிற கிம்பல் இதுதான். நம்ம இதை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிம்பல் இதில் வந்து இந்த தடவை உடஞ்சி போச்சு, அதனால் இதை மடக்க முடியாது. பெபிக்கு போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். இதை வச்சு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் தான் வந்து வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக நம்ம கிளம்பிட்டோம். உங்களும் கிளம்பிட்டாங்களா என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகே, அவங்க வந்து இப்போ சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமியை கும்பிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நம்ம இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸில் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தடுத்து வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டிக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டி இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருக்கோம். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடி மெட்டுக்கு தான் போகிறோம். அந்த அழகை ரசிக்கிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம வந்து 2 வீலரில் பயணம் பண்ணுறதுனால வந்து இந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு ரோடாக இருக்குது. ஆனால் இயற்கை அழகு வந்து தேனி மாவட்டம் தங்களை அன்புடன் வரவேற்குதுன்ற மாதிரி அந்த அழகு வந்து குறையவே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. இந்த 2 வீலரில் வர்றதான் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இந்த செக்கானூர்னிலேருந்து உசிலம்பட்டி வரைக்கும் பைபாஸ் போட்டிருக்காங்க. இந்த உசிலம்பட்டி என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே மோஸ்ட்லி சிங்கிள் ரோடாக தான் இருக்குது. இந்த சிங்கிள் ரோட்டில் அந்த வாகனங்கள் சரி, அரசு போக்குவரத்தும் சரி, தனியார் வாகனங்கள் மற்றும் காரு எல்லாமே வந்து அதிகபட்ச ஸ்பீடை வந்து 70-80 தான் போறாங்க. பெரிய வண்டி யாருமே சின்ன வண்டிக்கு வழிவிடவே கிடையாது. டூ வீலர்ல வந்திருக்கனால நம்ம வந்து இந்த ஒயிட் கோடுக்கு உள்ளதான் நம்ம வந்து பயணம் பண்ணி வந்துட்டு இருந்தோம். அப்படி இருந்துமே நிறைய இடத்துல வந்து அந்த கனரக வாகனங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல வந்து ஹார்ன் அடிச்சு நம்மளை பயமுறுத்துற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. இனி வருங்காலங்கள்லாம் வந்து ஒரு 2 வீலர்ல பயணம் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வாகனங்கள் அந்த மாதிரி அதிகமா பெருகி போச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு ஜாலியா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட இருக்கிற வச்சுதான் நம்ம போக முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட காரில் போகிறதுக்கோ வசதிகள்லாம் கிடையாது. பஸ்ஸில் போனால் கரெக்ட் நம்ம போகிற இடத்துக்கு போய் அதை என்ஜாய் பண்ண முடியாது. சரி, நம்மகிட்ட இருக்கிற இதை வச்சு போகலான்னு பார்த்தா பாருங்க எவ்வளோ வேகம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மதிக்கலாம். அப்படி இருந்தால் அப்புறம் எப்படிங்க விபத்துகள் குறையும்? இந்த மாதிரி இருக்கிறனால தான் விபத்துகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. சண்டேலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ரோட்டில் வந்து பயணம் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரங்கள் இருக்குது. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நிப்பாட்டிட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். போடி மெட்டு போக போகிறோம். கீழே தான் இருக்கோம். அந்த பேக் விசுவல் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த விசுவல் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. வேறு லெவலில் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாமே சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆமா, இப்பயே அந்த மிஸ்டெல்லாம் பாருங்க இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது பாருங்க. உங்களுக்குமே வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ. அங்க பக்கத்துல போய் பார்த்தா கூட தெரியுமான்னு தெரியல. ஃபுல் மலை அப்படியே நல்லா தெரியுது. ஆமா, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆனா வந்து நம்ம போன்ல ஜூம் பண்றதால ஃபுல்லா ஜூம் பண்ணி காமிக்க முடியாது. ஏன்னா போனோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அங்க தெரியறதான் போடி மெட்டு. நம்ம இப்ப அங்கதான் போக போறோம். நம்ம நிக்கிறது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, முந்தலுக்கு முன்னாடி. ஏன்னா முந்தல் தான் வந்து செக் போஸ்ட்டு. அங்கேருந்து தான் போகணும். இங்கே பாருங்கள், ரோடெல்லாம் தெரியுது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் வேறு லெவலில் அந்த ஃபீலாக இருந்துச்சு. அதுவும் மான்சூன் டயத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரோடெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. சரி, ஓகே, அப்புறம் நம்ம மலையில் கண்டினியூ பண்ணலாம். கீழே செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம மேலே வந்தாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே வந்து மாமா நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்ட சொன்னா உண்மைக்கே தென்னை மரம். ஐயோ, அந்த வியூல பயங்கரமா இருந்துச்சுங்க. வேற லெவலுங்க. அங்கேருந்து தேனிலாம் இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பரா தெரிஞ்சுங்க. அந்த கனரா வந்தாங்க நிறைய போயிட்டே இருக்குங்க. ஆனால் உண்மைக்கு வண்டி பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்குங்க 2 வீலர்ல போகும்போது. இதில் என்னன்னா, கீழே இருந்துதாங்க வந்து மேலே வண்டி அதிகமாக போயிட்டுருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க கனிம வளத்தை மேலே கொண்டு போயிருக்காங்க. இன்னுமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து நிறைய வாகனங்களில் வந்து அந்த கல்குவாரிலேருந்து கல்லள்ளி கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே, இருந்தாலும் கொண்டு போட்டு அதை கவர்மெண்ட் பார்த்துக்கிறோம். நம்ம எங்களுக்கு வந்தோம், சுற்றி பார்க்க தான் வந்தோம். அதனால் அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பயணத்தை அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, போடி மெட்டு போகிற வழியில் ஒரு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறோம். இதான் வந்து கிளியேரி போகிற வழியில் இந்த இடம் இருக்குது.
இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வரும். இப்போ மழை பெய்யாதனால வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். இந்த மாதத்துலேயே வந்து தண்ணி நிறையா வந்திருக்கணும். தண்ணி வரலை, ரொம்ப கம்மியாக வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல நிற்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம மேலே தான் நிற்கணும், இங்கே வரவே முடியாது. எந்த அளவுக்கு வாவ், இந்த நேரம் தான் நல்லா கரெக்டான நேரம். தண்ணிலாம் நல்லா இருக்கு, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பட் என்னன்னா நம்ம தண்ணியை குடிச்சிட்டு நமக்கு தண்ணி சேராது. அதனால நல்லா சில்லுன்னு இருக்கு. குளிக்கலாம், நார்மலா வந்து குளிக்கலாம். சோப்பு ஷாம்பு எதுவுமே போடாம குளிச்சா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க இந்த இடத்த கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே, இது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வந்து கோயில். கோயில் நேரம் எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஓகே, நம்ம அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். வேற லெவல்ல இருக்குங்க. லைட்டா மழை தூரிச்சுங்க, அதுக்கப்புறம் மழை ஏமாத்திருச்சுங்க. நம்ம வந்து இப்ப அந்த இடத்துல லைட்டா தண்ணி அரி கொட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்தாச்சு. அப்படியே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம், சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. உண்மைக்கே வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு அருமையா இருக்கு. வண்டியில பயங்கரமா குண்டக போயிட்டு இருக்கு. அந்த ஃபீல் வந்து அந்த மலையில இருக்க ஃபீல் வந்து அப்படியே அழகா தெரியுதுங்க. அவ்வளவு கூலிங்கா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா வெயிலு குண்டக்க மண்டக்க அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கூலிங்கா இருக்கு. இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க, வேற லெவலா இருக்கு. நம்ம கீழே பாருங்க, இவ்வளவு பெரிய மரமா இருக்குங்க பாருங்க. இந்த மரம் எல்லாம் கீழே பள்ளம், நமக்கு கீழே இன்னும் எவ்வளவு அடி பள்ளத்துல இருந்து மேல இருந்திருக்கு பாத்தீங்களா. அருமையா கோயில்லாம் கட்டிருக்காங்க. இது என்ன கோவில்னு தெரியல. ஆமா, நம்ம போய் பாப்போம். ஓகே, நம்ம மேல போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நம்ம மீட் பண்ணுவோம். கீழே இருந்து ஒரு 16 வளைவு தாண்டி ஏறி வந்துட்டோம். இன்னும் அவ்வளவுதான், ஒரு வளைவு தான் இருக்கு. அடுத்து போடி மெட்டு போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த புளி அருவி. இப்போ இந்த வியூ பாருங்க, இந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்த ரோட்ல எப்படி வந்துட்டு இருக்கு, வாகனங்கள்லாம் இந்த அளவுக்கு இறங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த விஷுவல் வந்து வேற லெவலில் இருக்கு. பட் என்னன்னா, நீங்க வந்து இது மான்சூன் டயத்துல நீங்க இங்க வந்தீங்கன்னா வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஆனா வந்து கொஞ்சம் சேஃபா வந்து ட்ரைவ் பண்ணிக்கிறாங்க. தேவையில்லாத இடத்துல நின்று தேவையில்லாத விஷயத்த டைப் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடம் இருக்கு, ஒரு ரெண்டு விஷுவல் பார்க்கலாம். பட் என்னன்னா, நீங்க வந்து நான் போய் காரை உட்காந்து பார்க்குறேன், கவி பார்க்குறேன் அப்படிலாம் யாரும் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க, நல்லா ட்ரை பண்ண தெரிஞ்சு வாங்க. வேற லெவலில் இருக்கு. அப்படியே காமிங்க, நீங்கள் பேக்ரவுண்டை காமிங்க. இங்கேருந்து கீழே எப்படி இருக்குங்க உங்களுக்கு தெரியுதுல, அதுதான் வந்து போடி நாயக்கனூர். ஆமாம், இந்த இதுக்குள்ள போடி நாயக்கனூர். அப்படியே போக 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 ஒவ்வொரு ஊராக வந்துடும். நிறையா கிராமங்கள் நிறையா தெரியுது. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. பாதி வெயில் பாதி மழை. அந்த அந்த கிளைமேட் வந்து பாருங்க எப்படி இருக்கு, வேற லெவலா இருக்கு. முன்னாடிலாம் பாருங்க மழை இந்த டயத்துல வந்துச்சுன்னா உண்மைக்கே அருமையா இருக்குங்க. நாங்க இதோட 2வது டைம் வந்திருக்கோம், உண்மைக்கே சூப்பரா இருக்கு. இந்த மலைக்கு கீழே தான் இப்போ அந்த அருவி இருக்கு, அங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த மாதிரி இடங்கள்ல உட்காந்து வீடியோ எடுக்கிறது பண்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. நம்ம சேஃப் ரொம்ப முக்கியம். வண்டி டிரைவ் பண்ணி வரும்போது பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க. 2 வீலர் வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, எது வந்தாலும் கேர்ஃபுல்லா வரணும். நம்ம அப்படியே போடி மெட்ல மேலே போயிட்டு ஆமா வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஒரு வழியா போடி மெட்டு வந்தாச்சு. இதுதாங்க போடி மெட்டு. உள்ள கடைகள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே கேரளா ஜிப்ல இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது தமிழ்நாடு பார்டருக்கு இருக்கோம். இதை விட்டு அடுத்து போனோம்னா அப்புறம் கேரளா பார்டருக்கு போயிருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா வந்தாச்சு. நம்மளும் போடி மெட்டு. ஆனா அங்க போட்டு போட்டுருப்பாங்க கேரளா பார்டர். ஒரு காலை வச்சு தமிழ்நாடு, ஒரு காலை வச்சு கேரளா. அது 2 நடுவில் நிற்கணும். நம்ம எங்கே போகிறதும் போகிறோம். இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு ஒரு வடை வாங்கினோம். அந்த வடையை வாழ்நாளில் மறக்க முடியாது. அது வடை இல்லைங்க, ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேட்டால் உள்ளி வடை அப்படின்ட்டாங்க. இதனோட உளுந்த வடை தான் கேள்விப்பட்டேன், இதனோட உள்ளி வடை அப்படின்ட்டு. சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட்டது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பிளேஸில் விசிட் பண்ணுங்கள். அப்படியே உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க.
காய்ஸ் நம்ம ஒரு வழியா கேரளாக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோங்க. மூணார் போற மெயின் ரோடு அது வந்து. இப்போ நம்ம சின்ன கண்ணல் அந்த ஏரியாக்குள்ள உள்ள போறோம். எப்படி இருக்கு பார்ப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்க இதுக்குள்ள போறது. நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த வியூலாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. அங்க அருவி கொட்டிட்டு இருக்கு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு நல்லா பயங்கரமா இருக்கு. சின்ன கண்ணல் ஏரியாக்குள்ள நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவை போடுறோம் பாருங்க. ஆமா, பின்னாடி இருக்கிற வந்து மெயின் ரோடு, பூப்பாறை ரோடு, மூணார் ரோடு. மூணார் ரோடு நம்ம போடிமெட்ல இருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர் இறங்கின சொருக்கு இந்த ரோடு ஜாயிண்ட் ஆயிரும். இந்த பார்த்துக்குங்க, இதில் போட்டிருக்கோம், இந்த நேஷனல் ஹைவேன்னு போட்டிருக்கு. இந்த ரோடு தான். இதாங்க வந்து சூரியநெல்லி போகிற ரோடு. மோஸ்ட்லி எல்லா பேரும் மெயின் ரோட்லாம் போவாங்க. இங்கே இருக்கிறவங்க லோக்கல்லாம் இங்கிட்ட வர்றவங்க வந்தவங்களுக்கு தெரியும் இந்த ரோடு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த வியூலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கொழுக்கு மலைன்னு சொல்லுவாங்களே, அந்த மலைக்கு போய் தான் போகணும். இந்த சூரியநெல்லி அப்படின்ற ஊர் வழியாக தான் போகும். இது வந்து இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த ரோடு நிறையா தெரியும். மோஸ்ட்லி எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மெயினில் போய் தான் வர மாதிரி வருவாங்க. இந்த ரோடு கொஞ்சம் வந்து கரடு முரடான ரோடு அந்த மாதிரி தான் இவங்க ஏதோ கேர்ஃபுல்லாக தான் வரணும். இன்னும் தெரியல, ஏதோ காய் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இது என்னதுப்பா? இது எதுக்குப்பா பயன்படுது? மசால் ரசமா? என்ன பச்சரிங்க இந்த பட்டை சோம்புல இருக்கு? ஓ அதுவா? இது எதுல இருந்து எடுக்கிறீங்க? இந்த மரம் தனியா இருக்காப்பா? இது பட்டையா இல்ல இலையா? அது வந்து இலை தானா? தெரியும். எவ்வளோப்பா? 1 கிலோ 300 ரூபாயா? ஓ, இதை வந்து நல்லா காய வச்சு தான் நீங்கள் கொடுக்கணுமா? ஆமாம், காயணும். இது வந்து நம்ம இது அப்புறம் இந்த பட்டை மாதிரி ஒரு இலை வரும்ல, அது வேற. இது வேற. நல்லா காய விட்டு நல்லா மொறு மொறுன்னு காய விட்டு தான் கொடுப்பீங்க, அப்படிதானே? சரி. ஆமாம், வெயில் அடிக்க மாட்டுது. இந்த மலையிலேயும் வெயில் அடிக்க மாட்டுது. நல்லா காய போட்டுருக்கீங்க. இவ்வளோதான் இருக்குது, நிறையா இல்லையா? காலிலிருந்து முடித்தே எடுத்து இதாக இருக்குல்லப்பா. இது இந்த மரமா? இந்த மரம் தாங்க. பட்டை நமக்கு மசால் சாமான்லாம் வரும்ல, அது இந்த மரம் தாங்க. இந்த மரத்தை தான் நம்ம எடுத்து இப்படி காய வச்சு எல்லாம் கொடுக்குறாங்க நமக்கு. இங்கே வந்து நம்ம இந்த ஏலக்காய், இந்த இது என்னது, இந்த மசால் ஜாமான்ல இருக்கிறது, இது எல்லாமே வந்து இங்கே எடுக்கிறது. பாசம் பண்ணுவாங்க, கல்பாசம். நான் படித்து மிந்தறது நான் 10-15 வருஷமா இதை வளர்த்து 10-20 வருஷமா. அப்போ நீங்க வேலை வண்டி விட்டுரு, நல்லா காயப்பட்டு அள்ளிட்டு போய் அப்படியே எடை போட்டு விட்டுரு. இது எங்க வாங்குறாங்க? கோடியில வாங்குறாங்க. அப்போ இது உங்க சொந்த கடை அது? எடுத்துட்டு இந்த வேலை செஞ்சுட்டு போறோம்ல. ஓ சரி. அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம்? சம்பளம் நம்ம வேலை செய்யறது பொறுத்திருக்கு. வேலை கடத்தாலும் கிடைக்கும், 500 கடத்தாலும் கிடைக்கும், 2000 கடத்தாலும் கிடைக்கும். இப்ப இது வந்து மழை சீசனா இல்லையாப்பா இங்க கேரளால? கேரளாவில் மழை சீசன். ஆனா மழை அந்த அளவுக்கு பெய்யலையே. ஒண்ணு இறங்கி நிக்குதுல்ல, நைட்ல பிடிச்சி பேசி விட்டு ஓடிச்சு. அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு இப்ப நீங்க இங்க இருந்து மறுபடியும் பஸ் ஏறி போகணுமா? இதுல வண்டியில வந்துருக்கீங்களா? பஸ் ஏற்றி போகணும். சரி. ஓகே. இப்ப இந்த சின்ன கனால் போலாம்ப்பா. போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்து வரோம். மதுரையில இருந்து வரோம். ஆமா, ஆனா அந்த இலை வந்து வேற மாதிரி இருக்கு, நீங்க அது வச்சிருக்கிறது வேற மாதிரி இருக்கு. எப்படிப்பா? மரத்துல இருக்கிற அந்த அடிமரத்துல இருக்குல்ல, அதை சுரண்டி எடுக்கணும். ஓ, இது சுரண்டி எடுக்காதா? இலை இல்லையா அப்பனா? அதான் எங்க இந்த மரத்துல இருக்க இலை தாங்க நம்ம யூஸ் பண்றோம். என்ன சொன்னாங்க? பச்சை பாசியா? பச்சை பாசி எந்த மரத்துல? இந்த மரத்துல இருக்கு பாருங்க. வாவ், கீழே வீடியோ இருக்கு பாருங்க எவ்வளோக்கு.
அப்படியே அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம போகணும்ல, இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. அந்த பாசியை தான் வந்து எடுத்து கீழே போய் கோடியில் வந்து விற்கிறாங்களாம். பாருங்க அந்த மரத்துல இருந்து பயங்கரமா வீட்டுலாம் கட்டிட்டு இருக்காங்க மலையில. நம்ம ஊர்ல கட்ட முடியலங்க, இங்க மலையை கட்டிட்டு இருக்காங்க. அருமை அருமை. எப்படி இருக்கும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு வீடு. எல்லாமே வந்து ஏலக்காய் தாங்க அதிகம். ஆமா, இந்த செடிகள் ஃபுல்லாமே வந்து ஏலக்காய். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏலக்காய் எதுலேருந்து வருது, எங்கேருந்து வருது, செடியா கொடியா மரமா அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஏலக்காயோட செடி தான். இது வந்து தண்டுலேருந்து வருது. இதை நாங்கள் வண்டியை நிப்பாட்டி உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் வண்டியை நிப்பாட்ட முடியாது. ஏன்னா பின்னோக்கி வாகனங்கள் வந்துட்டு இருக்கனால நம்ம ஒரு இறக்கம். அதனால் வந்து வண்டியை நிப்பாட்டாமல் அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு நிப்பாட்டி உங்களுக்கு சம்பளமான பிளேஸில் காமிக்கிறோம். இங்கே வந்து கப்புள்ஸ்லாம் நிறைய வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்க ஃபுல்லாமே லோக்கல் பீப்புள் தாங்க, ரொம்ப வெளியூர்லேருந்துலாம் வரல. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இங்கே ஜீப்பு தான் வந்துங்க வேறு லெவலில் வைப் பண்ணுவாங்க. இந்த ரோட்டில் ஜீப் சவாரி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க வந்து அந்த டிரைவிங் ஸ்கில் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப சிரமம். ஆனால் அவங்க அதை வந்து அப்படியே ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோம்னா தெரியும் இங்கே லோக்கல் சுற்றுலா பிளேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அருணா என்கிட்ட ஒரு டவுட்டு கேட்டாங்க, ஏங்க நாயெல்லாம் இருக்குது எப்படி இங்கே வந்துச்சு, யாரும் இவ்வளோ தூரத்தில் வந்து கொண்டு வந்து விடுவாங்களா அப்படின்ட்டு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பையன் நடந்து வந்துட்டுருக்காப்புல இல்லை, இவர் வந்து நான் நினச்சேன் கேரளாக்காரங்க. கேரளாக்காரங்களே கிடையாது. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நீங்களும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நம்ம எடுத்திருக்கோம் ஒரு இடத்துல வீடியோ, எவ்வளோ பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. நார்த் இந்தியன்ஸ் தாங்க ஃபுல்லாக அதிகம். மலையாளிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க, தமிழ் பீப்புள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் வந்து இப்போ அதிகமாக வந்து இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிற்கிது பாருங்கள் வாகனம், இந்த வாகனத்தெல்லாம் வந்து ஏற்றிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு மறுபடியும் ரூமில் போய் விடுறாங்க. இனி வருங்காலங்களில் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அப்படிலாம் கிடையாது. யாரும் ஊரே யாரும் கேள்வின்ற மாதிரி எல்லா ஊர்லேயும் எல்லா மக்களும் இருக்க தான் செய்வாங்க. சரி ஓகே, அவங்க இருக்கட்டும், நல்லதான். ஏன்னா அவங்க வகுத்து பொழுதுக்காக வந்துட்டாங்க. நம்ம எதுக்காக வந்திருக்கோம், சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஓகே, நம்ம ஒரு வழியாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி போயிட்டே தான் இருக்கணும். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த ஃபீல் என்ஜாய் பண்ணணும், இந்த ரோட்டில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சால் நீங்கள் இந்த ரோட்டில் வாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மெயின் ரோட்லேயே போங்க. ஏன்னா இந்த ரோடு ஆஃப் ரோடு, கொஞ்சம் வந்து ரோடு வந்து குண்டு குழியுமாக தான் இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு ஓட்ட தெரியாமல் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஏலக்காய் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நிப்பாட்டி வீடியோவாக காமிக்கிறோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சேரும். நம்ம இந்த வீடியோவை இதோடு நம்ம என் பண்ணிக்கிடுவோம். இதுக்கப்புறம் ஒரு நிறையா தூரம் போக வேண்டியது இருக்குது. நம்ம அங்கே சந்திக்கலாம். ஓகே, பார்ட் 2 கம்மிங் சூன்.